இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன பேக்மேன் படம். எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். நம்ம படத்துல ஹீரோ பேட் வந்து சின்ன வயசுலயே ஒரு அவங்க அப்பா சொன்ன ஒரு பேக்மேன்ற ஒரு பேய் இருக்கு. அது வந்து சின்ன பிள்ளைங்க சரியா இல்லாம இருந்துச்சுன்னா, பயந்தாங்கன்னா அவன் வந்து பேக்ல தூக்கி போட்டு புடிச்சுட்டு போயிருவான் அப்படின்னு சொன்னது. அந்த இது வந்து அச்சுறுத்தல் வந்து அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கு. ஒரு கட்டத்துல அவர் ஒரு இந்த மரத்த வெட்டுற ப்ராஜெக்ட் ஒண்ணு செய்யறதுக்காக அவரு இருந்த பழைய வீட்டுக்கே வர்றாரு. அங்க வரும்போது அவருக்கு அந்த நைட் டைமிங்ல சில அமானுஷ்யங்கள்லாம் நடக்கிற மணிக்கே, சவுண்ட்ஸ்லாம் கேட்கிற மணிக்கே அவருக்கு தோணிட்டே இருக்கு. இதுக்கு அந்த கதைக்குள்ள வர பேக்மேன் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பேக்மேன் வந்து அவனோட பேட்டோட குழந்தைய தூக்கிட்டு போற இதான் முயற்சி பண்றான் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, கடைசியில அவன் வேற பையன தூக்குனானா? இல்லையா? என்ன நடந்துச்சு? இதெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல பாசிட்டிவ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கிரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் அருமையா போட்டிருந்தாய்ங்க. நெறைய இடத்துல அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆன மணிக்கே இருக்கும். ஏன்னா, நல்ல ஒரு ஹோம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்கும். மத்தபடி இந்த படம் வந்து ஒரு 1 மணி நேரம் 33 நிமிஷம் ஓடுது. ஆனா, இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்ன் ஹாரர் மூவி தான். ரொம்ப ஸ்லோவா தான் ஓடும். ஒவ்வொரு சீனுமே நமக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டே குடுக்கவே குடுக்காது. ஒரு நார்மலா ஃப்ளாட்டா கதை போற மாரியே தான் போய்க்கிருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஒரு கிரிஞ்சு பண்ணி படத்த முடிச்சு வச்சிருப்பாய்ங்க. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னா பாருங்க. இந்த படம் இப்ப வந்து தமிழ் டப்பிங்லேயே Amazon Primeல இருக்கு. பார்க்கணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு நல்ல படத்தோட உங்கள வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி விட்டுருங்க. பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.